மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு காற்று ராசியான கும்பத்திலிருந்து நீர் ராசியான மீனத்திற்கு சனி இடம் பெறுகிறார். சனியின் இந்த மாற்றத்தினால எந்தெந்த ராசி என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரும். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்குறதுனால குடும்ப பிரச்சனைகள் மேலோங்கும். குடும்பத்தில் எல்லாரோடையும் அனுசரிச்சுட்டு போகிறது நல்லது. முக்கியமாக குடும்பத்தில் எல்லாரோடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து பேணி பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி யாரெல்லாம் தொழிலில் முதலீடு செஞ்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக வேலை தேடுறவங்க 2-3 வாட்டி தொடர்ந்து தேடும்போது தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ ஒரு முறை நம்ம தேடணும், கிடைக்கல அப்படின்னு உடஞ்சி போய் விட்டுடாமல் தொடர்ந்து அதுக்கு எஃபோர்ட்ஸ் போடுங்க. முயற்சி திருவினையாக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் 2-3 வாட்டி முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த செயல் உங்களுக்கு வெற்றியை தரும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட்டு எடுத்துக்காதீங்க. அவுட் சைட் ஃபுட்டு எடுத்துக்கும் போது உடல் ஆரோக்கியம் கெடும். இது உங்களுக்கும் சரி, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சரி, உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் தனுசு ராசி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஃபேமிலியில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். யாராவது வண்டி வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த ஆண்டு ரொம்ப நல்ல காலமாகவே இருக்குது. வீடு வாங்கும்போது மட்டும் பேப்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத செலவுகளும் கொஞ்சம் ஏற்படுத்தும்ல. அதனால் நீங்கள் வீடுன்றது பெரிய பொருள், பெரிய செலவுன்றதுனால அதில் கொஞ்சம் பேப்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதும் இருக்குது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா அங்கேயும் நல்லது இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இந்த ஆண்டு என்ன வழிபாடு பண்ணணுன்னா முருகர் வழிபாடு பண்ணணும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் வீட்டில் கோளார் பதிகம் பாட்டை ஒலிக்க விடுங்க. அனுமன் சாலிசாவை அதிகமாக கேளுங்க. காலையில் எழுந்தோடனே அனுமன் சாலிசாவும் கோளார் பதிகமும் கேட்கும்போது உங்களுக்கு சனியால் ஏற்படுற பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு குலதெய்வம் எதுவோ அதை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு சனியால் வர பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், நிவர்த்தி ஆகும். அட்லீஸ்ட் வர பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்றதாவது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கண்ணில் காட்டும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை இப்போ விட்டுடாதீங்க. குலதெய்வம் தெரியாதவங்க முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. முருகர் வழிபாடு பண்ணும்போது தொழிலும் மேம்படும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.